சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி பேச அவெல்லாம் ஒரு கேடு கட்ட. என்கிட்ட அவன் காண்டி கிடைச்சா செருப்ப கைட்டி அடிப்பேன். இப்போ அவருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஸ்டாலினை பிடிக்கும், உதயநிதியை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும்ல. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பிதான் அவரு சாப்பிடுறாரு. ஆமாங்க, அவருடைய வேலையே அதுதான். எங்க விஜயண்ணாவை தவிர வேற எவனோ உட்காரவே முடியாது. அந்த கனிமொழிக்க சேர்த்து தான் சொல்றேன். அது எல்லாத்தையும் நான் கிழிச்சிடுற பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் அது என்ன எப்ப டிவிக்கு வெளியே வந்துச்சோ அப்ப திமுக ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு செலிப்ரேஷன் எப்படி லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க தளபதி இந்த மாதிரி பேசுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அரங்கமே அதிர்ற அளவுக்கு இருந்துச்சு. விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும். நாங்க 75 ஆண்டுகால கட்சி, உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேக்குறேன். எங்க கிட்ட மக்கள் ஜனம் இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, அவங்க கிட்ட ஒரு எண்ணெய் இருக்கு. கண்டிப்பா எங்க தளபதி இவ்வளோ எங்களுக்காக பாடுபடுறாரு. அவரை கண்டிப்பா நாங்க முதலமைச்சரா உட்கார வைக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு. அது மட்டும்தான். தளபதி நீங்க எதுக்கும் கலங்காதீங்க, நாங்க இருக்கோம். நாங்க கண்டிப்பா உங்களை 2026 முதலமைச்சரா உட்கார வைப்போம். அதை நாங்க உறுதியா செய்யறோம். தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு செலிப்ரேஷன் எப்படி லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க தளபதி இந்த மாதிரி பேசுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அரங்கமே அதிர்ற அளவுக்கு இருந்துச்சு. என்ன பேசினாரு? உண்மையா பேசினாரு. ஆக்சுவலா எங்களோட 2 வருஷம் திருக்குறள் சொன்னார். அந்த திருக்குறள் தான் இதுக்கப்புறம் என் பசங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இதுதான் திருக்குறள், நீ வேற எந்த திருக்குறளையும் கத்துக்காது, இது ஒண்ணு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். தீய சக்தி ஒழியறதுக்கான ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு. தாரக மந்திரம் மாதிரி எல்லாருக்குமே அது போய் சேரணும். ஒன்ஸ் மோர் கேட்டு 3 வாட்டி அவரை சொல்ல வச்சோம். சொன்னாரு. அது அததான் சொல்றேன். வேற இந்த வருஷம் யாரும் அவரை அடிமைப்படுத்துற அளவுக்கோ இது பேசுற அளவுக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா அவர் பேசின விதம் உண்மையே பேசினாரு. ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் எங்க தளபதி டைரக்டா ஸ்பீச் கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா என்ன சொன்னாரு தளபதி? தளபதினா அந்த எங்களுடைய வெற்றிக்கான 2026 என்னென்ன பண்ணணும், அது எல்லாமே எங்களுக்கு அந்த வெற்றிக்கு என்ன செய்யணும் அது எல்லாமே சொன்னார். ஸோ அதுபடி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். அவரை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. 3ஆம் ஆண்டு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்பாக ரொம்ப அமோகமாக நடந்தது. மக்கள்லாம் தளபதியோட முகத்தை பார்க்கணுன்ற இதுக்காக தான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. விஜயோட பேச்சு எப்படி இருந்துச்சு? விஜயோட பேச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபயராக இருக்கும். அது ஒவ்வொரு இதுலையும் பார்க்கும்போது அடுத்து என்ன பேசுவாருன்ட்டு மக்களோட ஆர்வத்தை தூண்டி அதுக்கேற்ற மாதிரி தான் தளபதி நல்லா பேசுறாங்க. இன்னைக்கு உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல், பெண்கள் எல்லாமே இன்னைக்கு மேடையில் பேசினாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? மற்ற கட்சிகளை விட இந்த கட்சி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தளபதி மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கையால தான் தளபதி அவர் நல்லது செய்வாரு, அவங்களுக்கு சேர்ந்து நம்மளும் சப்போர்ட், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம்னு சொல்லி தளபதி கூட நாங்க பார்த்தீங்கன்னா உறுதுணையாக விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு பண்ணிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த தாவேக்காவோட இந்த முதல் தேர்தல் விஜய்க்கு சவாலாக இருக்குமா சாதகமாக இருக்கும்? சாதகமாக தான் இருக்கும். ஏன் சவாலாக இருக்குன்றீங்க? இப்படி யாருமே இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைல்ல. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சீமான் அப்படின்ற ஒரு கட்சி ஸ்டார்ட் ஆச்சு. அது எத்தனை வருஷம் கழித்து அது அங்கீகாரம் பெற்றது. ஆனால் இதை மாதிரி யாருமே தொடங்கினதுலேருந்தே ரொம்ப பீக்கில் நம்ம பார்க்கல. ஸோ அதனால இது வெற்றி வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் எந்த கட்சிகள் முன் வராதால இப்போ மக்கள் கூட்டணிங்கிறாரு. அது ஏன்னா கூட்டணி எதுக்கு வரலன்னு சொன்னால் ஊழல் இல்லாத ஆட்சி தான் வேணும்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஊழல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும்போது ஊழல் பண்ணாத ஒருத்தர்கிட்ட யார் சேருவா? தீய சக்தி திமுகக்கு எங்க அண்ணன் செம்மையா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. 26 தேர்தலுக்கு செம்மடி எங்க அண்ணன் கொடுப்பாரு. அதை நாங்க எல்லாருமே நீங்களும் சேர்ந்து தான் பார்ப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா ஊழல் இப்போ யாருமே கூட்டணி வரலன்னு சொன்னா ஏன் வரணும்?
என்ன சொல்லுவாங்க, ஊழல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க ஊழல் பண்ணாத ஒருத்தர் கூட வரணும்னு சொன்னா எப்படி வர முடியும்? அது வர முடியாது தானே. கூட்டணி வச்சா அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அல்லது தனித்தனியாவே ஜெயிக்கும்? தனிச்சு நின்னாலே போதும். ஆனா கூட்டணி தளபதின்ற ஒரு முகத்துக்காகவே நாங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர் செய்யறாரு செய்யல, அது ரெண்டாவது விஷயம். இந்த முகத்துக்காகவே ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா. தாவேக்கா கூட்டாட்சி தான் நடத்தும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்போ இன்னி வரைக்கும் எந்த கட்சியும் வரல, எதனால நினைக்கிறீங்க? அவங்களுடைய கொள்கையோ அல்ல அவங்க கேட்குற இது வந்து இவருக்கு வந்து ஒத்து வராமல் இருந்திருக்கலாம். அதனால வந்து வேண்டாம் நாங்கள் தனியாகவே நிற்கிறோம்னு அவர் முடிவு பண்ணிடலாம். ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணாலும் அது வந்து மக்களோட நல்லதுக்காக தான் முடிவு பண்ணுவாரே தவிர அவர் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார். மக்களோட இதை வந்து நலனை கருதி மட்டும்தான் அவர் ஒரு முடிவு எடுப்பார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவோட ஒருத்தர் வந்து தாவேக்காவோட ரசிகை, பெண் ரசிகை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. என்கிட்ட அவங்காண்டி கிடைச்சா செருப்ப கைட்டி அடிப்பேன். ஆக்சுவலா அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவன்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொது இடத்துல என்ன பேச. இப்போ அவருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஸ்டாலினை பிடிக்கும், உதயநிதியை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும்ல. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பினா அவரு சாப்பிடுறாரு. ஆமாங்க, அவருடைய வேலையே அதுதான். ஏன்னா அவருக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அவருடைய ஸ்பீச்ல இருந்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது அதெல்லாமே டிஎம்கே கட்சியில் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த கட்சியிலுமே குறிப்பாக எங்கள் தாவேக்கால அப்படி கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஃபஸ்ட்டு இல்லை. அது ரிலேட்டடாகவே ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறதுக்கான துப்பம் இல்லை. அதை விட்டுட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறது, நாங்கள் வந்து எங்கள் டிவிக்கேல ஏதாவது சொன்னோம்னா அதை ஏதாவது கொச்சப்படுத்தி பேசுகிறது, இதே தான் அவங்களுடைய இதாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அது அவர் கைக்கூலியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கார் சிவாஜி. கேரக்டர் எப்படியோ அவன் அப்படி இருக்கவன் தான் மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த நாய் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எங்கள் அண்ணனை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க. உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்கு, நீயும் ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்த. இன்னொரு பொண்ணை பற்றி நம்ம இழிவாக பேசுகிறோன்னா சரி, அவரு தான் அறிவில்லாத பேசினார், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஏதோ அந்த குடிக்கார நாய் ஏதோ ஒன்று கத்தி பேசிச்சு கூட, அத்தனை ஜனங்க அங்கே ஸ்டேஜ் போட்டு உக்காந்துருக்காங்களா, அவனுங்களும் கை தட்டி. அவனுங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல, பொண்டாட்டி இல்ல, அம்மா இல்ல, அக்கா தங்கச்சிங்க இல்ல, அவனுங்களும் கை தட்டி சிரிக்கிறானுங்கன்னா அவங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்த யாருமே இந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து இழிவா பேச மாட்டாங்க. அதுக்குதான் எங்க அண்ணா வந்து செமையா சரியா. அதனால அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி பேச அவெல்லாம் ஒரு கேடு கட்ட ஜென்மம். நாங்க 75 ஆண்டுகால கட்சி, உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. எங்க கிட்ட மக்கள் ஜனம் இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது. அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஸ்டாலின் கிட்ட என்னங்க இருக்கு நாங்க கேக்குறோம். உள்ள வரதுக்கு இப்போ நீங்க கூட பாத்தீங்க எவ்வளவு பேர் வந்து இப்போ மகளிர் அணி வச்சாங்க, பிரியாணி கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னாங்க. ஆனா பிரியாணி கொடுத்தேன் கரெக்ட், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே துப்பு இல்ல. பிரியாணி கொடுத்தீங்கன்னாங்க பிரயோஜனம். யார் வீட்டுல அங்க சாப்பாடு இல்லாத இருக்குது? சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்க வீட்டுல நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சரி, ஐயோ அதுக்கு கெதி இல்லாதவங்க சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னு நாங்க சொல்லலாம், அது ஏத்துக்கலாம். சாப்பாடு கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, சாப்பாடு கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாம் ஃபாரின்ல படிக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒர்க் பண்றாங்க சொல்றாங்க திமுக ஆட்சியில. அது அவங்க வேணா இன்னும் ஒரு அதிகமா நான் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் கூட நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா யாருக்கு அதுலயும் பூ சுத்த முடியாது இப்பெல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க, தெரியாத ஜனங்க இருந்தாங்க. இப்ப எப்ப டிவிக்கே வந்துச்சோ அப்ப எல்லா ஜனங்களும், பெண்களும், ஆண்களும், குழந்தைங்களும், குட்டிங்களும் விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு. இப்போ ஓட்டுறவு நானே ஓட்டர்ஸ் இது வேலை செய்கிறேன். இப்போ புது ஓட்டர்ஸே நிறைய பேர் அக்கா எனக்கு போடல உனக்கு போடலன்னு சொல்லி என்கிட்ட நைட்டு தூங்க கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்க. எப்போ டிவிக்கு வெளியே வந்துச்சோ அப்போ திமுக ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்ல வரீங்க விஜய்க்கு? இப்போ என்ன சொல்றீங்க தளபதிக்கு? விஜய் கண்டிப்பா 26ல் சிஎம் விஜய் தான், வேற யாருமே கிடையாது. எங்க விஜயண்ணாவை தவிர வேற எவ்வளோ உட்காரவே முடியாது. அந்த கனிமொழிக்க சேர்த்து தான் சொல்றேன். அது வந்து எல்லாத்தையும் நான் கிழிச்சிடுறேன். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் அது என்னத்தை பேசுறது தெரியல. என்ன பாதுகாப்பு? இதை கிழிச்சிடுறேன், அதை கிழிச்சிடுறேன், இதை கிழிச்சிடுறேன். எதை கிழிச்சாங்க? ஒழுங்கா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களையே கிழிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல, அடுத்தவங்களை வந்து அவங்க என்னங்க கிழிக்க போறாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினார் திமுக. அவரெல்லாம் எதுக்கு மேடை ஏத்துறாங்கன்றதே தெரியல. பேச தெரியலன்னா ஏத்தக்கூடாது இல்லையா? ஒரு டீசெண்டா பேசணும். ஒரு பெண்களை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டுல அம்மா இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மனசுல வச்சு பேசுறாரே என்னன்றது தெரியல. அப்படி பேசுறது வந்து மூஞ்சி சுளிக்க வைக்குது, அவ்வளவுதான். பெண்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னும் அவங்க பேரை வந்து அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அவருக்கு நீங்க பதிலடி என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு இனிமேல் வந்து மேடை பக்கம் ஏறிடாதீங்க. ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல விதமா பேசுறதா இருந்தா மட்டும் ஏறுங்க. இல்லை இப்படி ஒரு கருத்து வைக்கிறாங்க தெரிஞ்சோ அவர் பேசுறாரு அப்படின்னா அவங்க ஆட்சியில் அவங்க கொடுக்குற அந்த பவரை வச்சுதான் அவர் யூஸ் பண்ணி. நிறைய கூட்டணி கட்சிகள் திமுகல இருந்து அதிமுக வருவான்னு சொன்னாங்க, யாருமே வரல. எப்படி இதை பாக்குறீங்க? கூட்டணி எதுக்கு?
எங்களுக்கு தெரிஞ்சு ஆனால் கூட்டாட்சி தான் அமைக்கிறேன்னு சொன்னார் விஜய் அவர்கள். கூட்டத்தை நம்பி மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், கூட்டத்தை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்றத அதை வச்சு மட்டுமே ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் மக்கள்கிட்ட. ஒரே ஒரு இது, கூட்டணி கட்சி வந்து எத்தனை ஆண்டு கட்சின்னாங்க? அதை 75 ஆண்டு பவள விழா 75 ஆண்டு கட்சின்றாங்க. அந்த 75 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதை அவங்க கூட்டணியை வச்சு மட்டும்தானே அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது? அவங்க சொல்றாங்க நான் 75 ஆண்டுகள் கட்சி வச்சிருக்கோம், என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சர் என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாருக்குமே சம வாய்ப்பு எல்லாமே கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. இது மட்டும்தான். இந்த கூட்டணி வச்சு அமைக்கிறது இதெல்லாம் நாங்கள் வந்து அது இல்லை. அது தனியாக எங்களுக்கு வந்து மக்களுடைய பவர் இருக்குது, அது போதும். கூட்டணி வேணவே வேணாம். வரவங்க வரட்டும், வரவங்களும் அன்பாக ஏற்றுப்போம், வராதவங்க போட்டோம், அது அவங்களுக்கு தான். மற்றபடி எங்களுக்கு இந்த இதில் நம்பிக்கை இல்லை, கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லை. தளபதி விஜயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கள் தளபதிக்கு என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக எங்கள் தளபதி இவ்வளோ எங்களுக்காக பாடுபடுறாரு. அவரை கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சராக உட்கார வைக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை. அது மட்டும்தான். அதை செஞ்சிட்டோன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. நாங்கள் அந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து 2026 முதலமைச்சராக உட்கார வைப்போம். வந்து எனக்கு கலைஞரும் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் பார்க்குறீங்களா? திமுக அதிமுக விமர்சிக்கிறாங்க, இருந்தாலும் கூட இப்போ இது கலைஞர் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொல்கிறது உங்களுக்கு ஓகேவா? ரோல் மாடல்னு சொல்கிறது ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை மட்டும் எங்கள் தளபதி எடுத்துப்பாரு. அவங்க பண்ணுற இது சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஒத்து போகுன்னு சொல்ல முடியும். அந்த தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாததை விலக்கி வச்சுருவாரு. அன்னப்பறவை மாதிரி தான் எங்கள் தளபதி. எந்த விஷயத்தை அவங்ககிட்ட வந்து எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துப்பாரு, மற்றதை ஒதுக்கி வச்சு